ஒரு பெரியவரை பற்றி, ஒரு சான்றோரை பற்றி, ஒரு பாவலரை பற்றி, ஒரு 40 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்த ஒரு பெருமகனை பற்றி, உயர்ந்த ஒரு கொள்கையாளரை பற்றி, இந்த மண்ணை பற்றியும் மொழியை பற்றியும் நாட்டை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய நோய் தாக்கத்தினாலே அதை செயல்படுத்த முடியாமல் ஒடுங்கி கிடந்து உள்ளம் மட்டும் எரிமலையாகவே வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்த 78 ஆண்டுகள் 2 மாதம் இந்த மண்ணில் உயிர்த்த எங்களுடைய அருமை தோழர், எங்கள் வணக்கத்திற்குரிய ஆசிரியர், பெரிய சான்றோர், எனக்கு தெரிந்த அளவிலே ஆசிரிய மட்டத்திலேயே மிக ஒழுக்கமானவர்களில் தலையாயவர், எந்த உயிருக்குமே தீங்கு நினையாதவர், யாரையுமே உறவில் நட்பு நிலையில கொள்கை நிலையில புண்படுத்தாதவர், எல்லாருக்கும் துணை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்தவர். அந்த பெருமகனார் பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார் தான் யார் என்று. அந்த குடும்பத்துக்கும் தெரியாது, கூட இருக்கிற நண்பர்கள் கூட ஆழமாக விளங்கும், அது விளங்காது. அவ்வளவு பெரிய எரிமலை அவர், மிகச்சிறந்த பேரறிஞர். அவருக்கு அந்த நோய் மட்டும் ஒரு 40 ஆண்டு காலமாக இதை தாக்கவில்லையானால் அவர் மிகப்பெரிய ஆற்றலுடைய அறிஞராக தமிழகத்தில் விளங்கியிருப்பார். அது நோய் தடுத்து கொண்டது. எனவே நாம் எல்லாருமே உடல் அளவில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடம்பு தான் அடிப்படையானது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்றான் திருமூலன். உடம்பை விட்டுட்டோம்னா போயிடுது. அதுக்கு அவருடைய சான்றிதழ். 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் அப்படி எரிமலை போல யாரிடமும் குடும்பத்திடமோ மற்றவரிடமோ வெளிப்படுத்த முடியாமல் கொஞ்ச நேரம் அமைதி காத்தீங்கன்னா நல்லதுங்க. வாழ்நாள் முழுமைக்கும் அவருடைய கொள்கை உணர்விலேயே அவருடைய மனம் இயங்கிக் கொண்டிருந்தது. பெரிய வியப்பு. அவருடைய மன உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அவர் ஒரு புதுமையான மாந்தராக இருந்தார். ஏராளமான செய்திகளோடு நான் வந்திருக்கிறேன். நான் நேர அமைப்பில் எல்லாருக்கும் வேலை இருக்கிறது என்கிறதை மனத்திலே வைத்து கொண்டுதான் நான் அளவாக அதை குறிக்கிக் கொள்கிறேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று சொல்வார் திருவள்ளுவர். ஒழுக்கமாயிருந்தால் அது நன்றி உணர்வுடையவனாக இருப்பான். ஒழுக்கமாயிருக்கிறது தான் அது. அவர் முழுக்க அவருடைய ஒவ்வொரு அணுக்களிலும், அவருடைய குருதியினுடைய ஒவ்வொரு அணுவிலும் அது இருந்தது. முழுக்க நன்றி உணர்ச்சி, முழுக்க எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கான எண்ணம். அப்பா அம்மா அந்த குடும்பம் எல்லாம் அந்த குழந்தையிலிருந்து தெரியும். 1ஆம் வகுப்பிலிருந்து கடைசி வரை, பள்ளி இறுதி வகுப்பு வரை நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் பரிமாறுவது குழந்தையிலே எங்களுக்கு வழக்கம். அவரை போல கதிர்காமத்தில் அழகான ஒருவரை பார்க்க முடியாது அந்த காலத்தில். எனக்கே வியப்பாக இருக்கும். இந்த கங்கைமன் கோயில் என்று ஒரு கோயில், அங்கே அந்த நீர் குழாயை திறப்பதற்காக குபேர் வருகிறான். குபேர் வருகிற பொழுது அவன் உற்று பார்க்கிறான் இந்த வடிவத்தை. அப்பொழுது அந்த கொழுன்னு சிவப்பாக இருக்கிற அந்த வடிவத்தோடு சரவணன் நிற்கிறார். நீ என்ன போலவே இருக்கடா அப்படின்னு அந்த முதல்வர் சொல்கிறான். என்ன போலவே இருக்கிறேன். இவர் இப்படி ஒரு வணக்கம் வைத்து விட்டு கையை கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அப்போ ஐயா சொன்னேன், எல்லாரும் கதிர்காமத்தில் அவர் குபேர்னு கூப்பிடுற வழக்கம் இருந்தது. எனக்கு நீண்ட நாள் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த முதலமைச்சருடைய நினைவு வரும். அவ்வளவு சின்ன பிள்ளையிலே அப்படி. அது ஏராளமான செய்திகள் இருக்குது. அவருடைய வீரத்தை பற்றி, அவருடைய மன உணர்வை பற்றி சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அப்படி இருக்கவே முடியாது. நான் பார்க்க தொடக்க காலத்தில் 1ஆம் வகுப்புக்காக வீட்டுக்குள் நுழைகிறேன். போகிற பொழுது அழைத்து கொண்டு போவதற்கு கதிர்காமம் பள்ளிக்கூடத்துக்கு 2 இட்லி போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தட்டிலும் 5 பேர் 6 பேருக்கான உணவு. அவருடைய தந்தையார் ஒரு மளிகை கடையிலே கணக்கு எழுதினவர். அதை வைத்துக் கொண்டு இந்த குடும்பத்தை எல்லாம் அப்படி சிறப்பாக வளர்த்தார். இதையெல்லாம் அந்த நன்றி உணர்ச்சிகள் பதிவு செய்கிறார். நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். தாயே வணக்கம் நூல் எழுதி அது வெளிப்படுகிற பொழுது முதல்ல செய்கிற சொல்லுது. இதெல்லாம் நமக்கு ஊறணும். தாயை மதிக்காதவன் ஒரு ஆளே இல்லாதவன், ஒரு மடையன், முட்டாள், நாகரிகம் இல்லாதவன், பண்பாடு இல்லாதவன். அம்மாவை மதிக்கணும். தாயே வணக்கம், தந்தையே வணக்கம், காயே எனினும் கடிந்து எமை திருத்தினீர். நான் காய் தான்,
என்னை திருத்தினீர்கள் நீங்கள். அப்பா அம்மா சொல்கிறார். ஓயேல் என ஒவ்வொரு நிமிடமும் என்னை உருவாக்கி தீயே ஆகிய தங்கம் போல் திகழ் ஒளி கூட்டினீர். தானே ஒரு தங்கம் என்று சொல்லிக் கொள்கிறார். அதை நீங்கள் நெருப்பிலிட்டு அந்த தங்கத்தை ஒளியாக்கினீர்கள் என்று பதிவு செய்கிறார். தாம் நலிவொரினும், அவர்கள் துன்பப்பட்டாலும் கூட, தாம் நலிவொரினும் தம் வழி தோன்றுகள் சேமமாய் வாழ செம்மையாய் உழைத்து மீமிசை தன்னில் மெளிரச் செய்த ஏமம் சேர் எம் தாய் தந்தையருக்கு காணிக்கை எழுதுகிறார். தான் எழுதிய நூலுக்கு தான் எழுதிய நூலுக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு இருந்தார்களோ அதையெல்லாம் பற்றி பதிவு செய்கிறார். யாரையும் விடுறதில்லை. நன்றி உணர்ச்சி என்கிறது ஒவ்வொரு அணுவிலும் அவருக்கு இருந்தது. தாய்மொழி தமிழ்தனின் தொடக்கத்தில், அந்த நூலினுடைய தொடக்கத்தில், தாய்மொழி தமிழ்தனின் முழு பரிமாணத்தை ஆய்வழி கண்டுவிண்ட அருளி தகை சான்றீர் என்னை குறிக்கிறார். அதற்குரிய நன்றி உணர்ச்சிக்கு தான் நான் நிற்கிறேன். என்னை முற்படுத்தின, என்னை பிடித்த ஒரே ஒரு தலைமையான உயிர் சரவணன். தமிழ் சான்றீர்னு கூப்பிடுறார். தொடர்பாக இருக்கிறவர்கள் யார் யார் சிறு உதவி செய்தாலும், இந்த புதுச்சேரியில அறிவியல் நிலைகளில் மிக மேம்பட்டவர் தாமரைக்கோ என்கிற என்னுடைய நண்பர், 50-60 ஆண்டு கால நண்பர், சரவணன் போலவே. அவரை பற்றி ஒரு பதிவு செய்கிறார். பெரும்பேற்று பேராசான் தாமரைக்கோ பதிவு செய்கிறார். இந்த நன்றி உணர்ச்சியெல்லாம் அவர் வைத்திருந்தாரா என்று மாமாவுக்கு கூட தெரியாது. பெரும்பேற்று பேராசான் தாமரைக்கோ செய்யணு தமிழ் நெஞ்சன் என்கிற அந்த வடிவம், தமிழ் வடிவம் தனக்கு துணை இருந்ததுக்கு குறிப்பிடும் பொழுது, உங்கள் குடும்பமே இதற்கென்று உழைத்த குடும்பம் என்று ஒரு பதிவு செய்கிறார். சீனு தமிழ் நெஞ்சன் அவருடைய ஆக்கத்தை வெளிப்படுத்தின மிகப்பெரிய தகையாடியவர். துளிப்பா உலகில் தூணாய் நின் குடும்பம் ஒளிர்ந்தோங்க வழி நடத்தும் சீனு தமிழ் நெஞ்சோய். இதெல்லாம் மிகப்பெரிய பாவலருக்கு வருகிற பாங்கு. தந்தை எவ்வழியோ தனையன் அவ்வழி, முந்தையர் மொழி வழி செந்திரு இறை செழியன் என்று செழியனை அவர் குறிப்பிடுகிறார். இந்த நூலுக்கு அட்டை ஓவியம் வரைந்த அந்த ஓவிய செம்மல் இரா அன்பழகன் ஐயா அவர்களை அவர் பதிவு செய்கிறது. பன்முக படைப்பாளி அன்பழக பதிவு செய்கிறார். அதை எழுத்தை தட்டெடுத்து பண்ண அந்த 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 கமலச்செல்வன் என்கிற அந்த கலைஞனை கணினி கலைக்குமரன் கணக்காசான் கமலச்செல்வன் என்று பதிவு செய்கிறார். இதெல்லாம் அவர் ஆசிரியராக இருந்து அதுக்கு மேம்பட்டபடியான ஒரு இலக்கிய செழுமை உடையவர் என்கிறதுக்கான பதிவுகள். பேச்சு மட்டுமல்ல, அவருடைய செயலில் எல்லாவற்றிலும் தன்னுடைய கொள்கையை ஆழமாக கடைபிடித்திருக்கிறார். குடும்பத்துக்கு கூட தெரியாது. அவருக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும். அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தமிழ் செங்கோன்னு போடுகிறதுல அவருடைய மனம் இருக்குது, தமிழ் மானம் இருக்குது. செங்கதிர் என்று போட்டதில் மானம் இருக்குது. செந்தாழை என்று தம்முடைய அருமை செல்வத்துக்கு, பெண் பிள்ளைக்கு செந்தாழை என்று வைத்தது மட்டுமல்ல, அதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றிலும் அவர் கவனமாக இருந்தார். அதாவது இந்த செந்தாழினுடைய பிள்ளைகளுக்கு செவ்வியன், இளந்தளிர், செங்கதனுடைய செல்வ மகளுக்கு இளவேணில், தொடர்பாக இருக்க செங்கோவனுடைய பிள்ளைக்கு நிறையன்பன். இதெல்லாம் அமைதியா அவர் மாட்டு வீட்டில் ஒரு நுட்பமான புரட்சி செய்திருக்கிறார். இதெல்லாம் பெயர் வைக்கிறதுக்கு ஒரு மானம் வேணும். இந்த மானம் இப்பொழுது இல்லை. எல்லாம் குட்டீஸ்ன்னு போடுறான். திருமணம் அழைப்பதில்லை, மானம் இல்லாம குட்டீஸ்ன்னு போடுறான். அது என்ன அறிவுன்னே தெரியல. எல்லாமே சுரேஷ், ரமேஷ், கமேஷ்னு என் வாயில் வந்தபடிதான் சொல்றான். அது பற்றி சொன்னால் உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த இழிவை பற்றி பேச முடியும். எவ்வளவு இழிவுன்னு. கேசவன் பெயர் வைத்துக் கொள்ளலாமான்னு இந்த முண்டத்துக்கு அறிவில்லை. கேசவன்னா மயிர்னு பொருள், கேசவன்னா மயிரான்னு பொருள், ஆதி கேசவன்னா பழைய மயிரான்னு பொருள். என்ன பேர் அதில் இருக்கு? அகல்யா என்கிறது என்ன பொருள்னு எனக்கு தான் தெரியும். 50 ஆண்டு காலமாக மொழியில் ஈடுபடும் போது கற்பழிக்க பெறாதவள்னு பொருள் அகல்யா. விசாலம்னா பெருசுன்னு பொருள், விசாலாட்சின்னா முண்டக்கண்ணின்னு பொருள். அது வைக்கலாமா? என்ன பெருசா கண்ணு இருக்கு, என் கண்ணு இருக்கிறது. இது போல இந்த முட்டாள்தனம் இன்னும் கொஞ்சம் கூட திருத்தம் இல்லை. ஆண்களை விட மிக மோசமாக இந்த திரைப்படங்களை பார்த்துவிட்டு ஒவ்வொரு குடும்ப பெண் பிள்ளைகளும் அதையெல்லாம் வழி நடத்துகிறார்கள். அவர் மிக தெளிவாக இருந்தார் எல்லா கோவில்களிலும். எங்கள் ஊர்ல கதிரேசன் என்று ஒரு நண்பர், ஒரு தோழர், ஒரு தம்பி, அவர் ஒரு மூங்கில் கடை வைத்திருக்கிறார்.
அவர் பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஐயா ஐயா எனக்கு குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்லி வந்தார். நான் அப்போது தொல்காப்பியத்தில் அந்த சொல்லதிகாரத்தில் இருக்கிற உரியல்ல கவனம் செலுத்தி கொண்டிருந்த காலம். நான் பார்த்த அந்த இடத்துல யானு கவினாகும், யானு கவினாகும் என்பதை படித்து கொண்டே இருக்கிறேன். அவர் குழந்தையோடு நிற்கிறார். நான் பார்த்து விட்டு சொன்னேன், நான் சொல்வதை வைப்பீர்களா? உங்களுக்கு அந்த துணிவு இருக்கிறதா? சொல்லுங்கண்ணே, எது வேணாலும் செய்யறேன் நான். யானுன்னு வைங்கன்னு. யானு யாவன்னா முச்சுடி நூனா. யாருமே நம்ப மாட்டாங்க. தெலாசுப்பட்ட ஒரு தம்பி யானுன்னு. யானுன்னா என்ன பொருள்? பழைய 2700 ஆண்டுக்கு முந்தி, அதற்கு முந்தி பல்லாயிரம் ஆண்டு காலமாக யானு யானு யானுன்னு அழகை சொல்றதுக்கான சொல்லது. யானு கவினாகும். கவின் என்ன தெரியுமா? கவ்வுகிற அழகு கவின். பார்த்தவுடனே எழுச்சியை உண்டாக்குகிற அழகு எதுவோ அது எழில். கவர்ச்சி என்ன? கவ்வி இழுக்கிற அழகு. யா என்கிறது கட்டு, யாக்கை என்கிறது உடம்பு, நாடி நரம்பு தசை குருதி எல்லாம் சேர்த்துப்பட்ட இந்த உடம்புக்கு யாக்கைன்னு பேர். யாழ் யாழகு என்கிறது வேற ஒன்றும் இல்லை, கட்டழகு. இப்ப யானான்னு அந்த பெயர் வைத்த பிறகு இப்பொழுது அந்த பிள்ளை 13-14 பிள்ளை. நான் அந்த பக்கமாக ஒரு நாள் போகிற பொழுது யானு கூப்பிடுறாங்க வீட்டுல. எனக்கு ஒரே வியப்பு. என்ன என்று தெரியாதவர்கள் எல்லாம் சொல்கிற உண்மையை பற்றி கொண்டு அதை பின்பற்றுகிற அந்த அழகெல்லாம் தனி. இவர்களுக்கெல்லாம் ஏதோ தனி அறிவு இருக்கிறது. படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, சமுதாயத்தை சமூகத்தை பற்றி எந்த வகையான கவலையும் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே இந்த மண்ணை பற்றி கவலைப்பட்டு கொண்டு அதற்கென்றே சிந்தித்து கொண்டு அதற்கென்று பதிவு செய்து வைத்துட்டு இவருடைய 30 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற கூறுகளில் சில பற்றி சொல்கிறேன். இதை நாம் பார்க்க வேண்டும். அவர் இறந்து விட்டவர், இல்லாதிருக்கிறவர் என்கிற அந்த நிலையில் அவர் என்னென்ன எண்ணினார் என்று எண்ணி பார்க்கணும். நம்முடைய மூளைக்கு அதெல்லாம் உரைக்காது. நம்மெல்லாம் அறிவாளின்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அறிவு எப்படி இருக்கும் என்கிறதுக்கு அடையாளமாக ஒரு பதிவு செய்துட்டு போகிறார். பாட்டு எழுதுறது என்கிறதுக்கு ஒரு தன்மை வேணும். பாவேந்தர் ஒரு ஆசிரியர். அவர் பாட்டு எழுதுவதற்கு தொடங்கினார். அவர் எழுத தொடங்கும்போது எழுதுகிறார், ஏடெடுத்தேன் ஒரு கவி, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். வானம் என்னை கூத்தாடினது, கெஞ்சி கூத்தாடினது, என்னை எழுதுங்கள் என்று கேட்டதுன்னு எழுதுறார். ஏடெடுத்தேன் ஒரு கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டுகை என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் கருத்தை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார். சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலையில் மேற்றிசை வானத்திலே வீழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகை எனும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வென்று கூவியன என்னை எழுதுங்கள் என்று இயற்கையெல்லாம் என்னை கெஞ்சுகின்றன என்று அந்த பாவேந்தன் பாட்டை தொடங்குகிறான். ஆனால் என்னால் எழுத முடியவில்லை. கோலங்கள் யாவும் மலை மலையாய் கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மைந்தன் துயின்றிருந்தான். அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே. இவன் தமிழன் எவனாவது துன்பத்தில் தூங்குவானா, இக்கட்டில் தூங்குவானா, இன்னலிலே தூங்குவானா, அருவருப்பான வாழ்வை சூழலில் தூக்கம் வருமா? இவன் இந்த பயல் தூங்குகிறானே என்று அவர் எழுதுகிறார். பாவேந்தர் இதையெல்லாம் நாங்களெல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் அந்த காலத்திலே. இவர் பாட்டு எழுத தொடங்கும் பொழுது இப்படி தொடங்குகிறார் நூலில். இதுதான் சரவணன். பாட்டு ஒரு கேடா இப்பாடும் தமிழனுக்கு தொடங்குறார். இந்த பயலுக்கு ஒரு பாட்டு எழுதணுமா, அந்த மனம் எப்படி இருந்திருக்குன்னு எண்ணி பாருங்கள். பாட்டு ஒரு கேடா இப்பாடும் தமிழனுக்கு, கேட்டு அவன்தான் கிளர்ந்து எழப்போவது என்ன எழுதி அவன் எழப்போறான், இப்படிதான் கிடப்பான். சாட்டை அடிக்க சரிப்படுவான், அதை புரிந்து ஆட்டுவித்தால் ஆடுவான், அவன்தான் தமிழன் என்று முதல்ல பாட்டை புதன்றார். சிரிக்க இது நேரமாடா கேட்கிறார். எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிற ஆளை பார்த்துட்டு உங்களுக்கு இனம் எப்படி கெட்டு போயிருக்கிறது, மொழி எப்படி அழித்து கொண்டிருக்கிறார்கள், நாடு எப்படி நலிவடைந்து கொண்டு இருக்கிறது, எப்படி அரசியல்காரர்கள் நம்மளெல்லாம் விழுங்குகிறார்கள் என்கிறதெல்லாம் கவலைப்பட்டு, சிரிக்க இது நேரமாடா சீரழியும் செந்தமிழா, உரிக்கவே காத்துள்ளார் உன் தோளை நின் பகைவர் ஒரு பதிவு செய்கிறார். நாட்டு நடப்புகள்
இது தொடர்பாக இருக்கிறது மிக கவலை அவருக்கு. ஒன்றையும் பார்த்துட்டு கண்ணாபண்ணால் அவருடைய மூளை வேலை செய்யும். நாட்டு நடப்புகள் எல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது, ஏறுமாறாய் நடக்கிறது என்கிறதை பார்த்து அவர் கொதித்து கண்ணாபண்ணால் சில இடத்துல எழுதுகிறார். ஆமை மீதேறி, நன்றாக கவனிக்க வேண்டும், ஆமை மீதேறி அனைத்து கோள்களையும் சேமமாய் சுற்றலாம் செலவே இல்லாமல். பூனையை ஏவி யானையை கொள்ளலாம். எலி தன் பல்லால் புலிக்குடல் கிழிக்கலாம். கஸ்தூரிக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. புலி தன் பல்லால் எலி தன் பல்லால் புலித்தோல் கிழிக்கலாம். கேழ்வரகை பிழிந்து கெட்டினை பிடிக்கலாம். கேழ்வரகை பிழிந்து கெட்டினை வடிக்கலாம். ஆழம் தெரியாமல் கால் விட்டு அகமகிழலாம். பாழுங்கிணற்றில் பாதியை தாண்டி கீழே விழாமல் கேளிக்கை புரியலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஆள் கூட வராதுங்க. வைரமுத்துவெல்லாம் சுட்டுப்படாலும் வராதுங்க. இப்படியெல்லாம் இருக்கலாம். இப்படிதான் தாறுமாறு நடக்குது. பாழுங்கிணற்றில் பாதியை தாண்டி கீழே விழாமல் கேளிக்கை புரியலாம். சட்டமன்றத்தில் சண்டை பழகலாம். எல்லா பயல்களும் அங்கே அடித்துக் கொள்கிறதை பற்றி பதிவு செய்கிறார். சட்டமன்றத்தில் சண்டை பழகலாம். அட்டை கத்தியால் ஆட்சியை பிடிக்கலாம். மொட்டை தலைக்கும் முழங்கால் இரண்டுக்கும், ஆசிரியர் என்றதால மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சொல்லல, மொட்டை தலைக்கும் முழங்கால் இரண்டுக்கும் நெட்டு முடிச்சுகள் நிறைய போடலாம். தான் சினப்படுவதற்கு காரணத்தை ஒரு இடத்துல சொல்கிறார். எப்படியும் வாழலாம், இதுதான் அறமா? என்னடா அப்படி இருக்கிறீங்க எல்லாம்? குப்புற விழுந்தாலும் கொடுவாள் மீசையிலே அப்பாது மண் என்பார் அனைத்து இந்தியாவில். எப்படியும் வாழலாம், இதுதான் அறம் என்பார். செப்படி வித்தைகளே சீர் வாழ்க்கை முறை என்பார். எல்லா ஊர்ப்புறத்தினுடைய பழமொழிகளும் கிழவிகள் பாட்டிகள் ஊர்ப்புறங்களில் சொல்லுகிற எல்லா உணர்வுகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார் மனத்தில். வீம்புக்கு கடப்பாறை விழுங்கத்தான் வேண்டும் என்பார். கொன்றால் தீங்கனினும் தின்றுவிட்டால் தீங்கென்பார் நீங்கும் என்பார். தோல் செருப்பு சிறிதானால் கால் வெட்ட வேண்டும் என்பார். முல்லை மலர் என்பார். கள்ளை பால் என்பார். அவர் மட்டும் எல்லா தாறுமாறுகளையும் பற்றி பதிவு செய்கிறார். கையெழுத்து போடுறது என்கிறது இந்த ஒவ்வொரு முண்டங்களும் தான் ஏதோ ஆங்கில வகுப்பிலேயே அங்கே பிறந்து அந்த விந்திலே இறங்கினது போல இப்படி நாட்டுவது. அது ஒரு கோளாறு. முதல்ல தொடக்கத்தில் இவனுக்கு இருக்கிற அடிமை உணர்வு என்கிறது. இதை ஆசிரியராக இருந்து 40 ஆண்டு காலம் அவர் கொதிக்கிறார். கையெழுத்தும் தமிழை போட வேண்டியதானே இவனுடைய தாய்மொழியிலேன்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக ஒரு பதிவு செய்கிறார். இதில் என்ன இடர்பாடோ? இவன் தாய்மொழி வழியில் பதிவேடாம் வருகை பதிவேட்டில் கையொப்புன்னு போடல. அந்த கையொப்பத்தை ஏன் இவன் போட மறுக்கிறான்? வதிகின்ற தாய்நாட்டில் வழக்காய் இடுவதற்கு என்ன தடை இவனுக்கு? இதில் என்ன இடர்பாடோ? எதின் வயிற்று பிள்ளை இவன், எதுக்கு பிறந்தான் அந்த பையன் அப்படின்னு சொல்றார். எதின் வயிற்று பிள்ளை அவன், எம்புகை என் தமிழ்த்தாயே தமிழ்த்தாயிடம் கேட்கிறார். இவன் எது வயிற்றுல பிறந்தவன்? இவனுடைய தமிழ் மொழியை விட்டுவிட்டு தமிழ் வழக்கில் கையெழுத்து போடுவது என்கிற அந்த மானத்தை விட்டுவிட்டு ஏதோ ஆங்கிலேயனுக்கு பிறந்தவன் போல ஆங்கிலத்தில் போடுகிறானே என்று பதிவு செய்கிறார். இது நமக்கு உரைக்கணும். இயல்பா அவருக்கு எல்லா வகை போக்குகளும், இந்த கடவுள் பற்றி அது பற்றியெல்லாம் அவருக்கு இருந்த போக்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். நிறைய பதிவுகள் இருக்குது அதுக்கு. சிவவாக்கியார் சொல்வான், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, தான 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 தானனா. இந்த ஒரு இழை தான் அவனுக்கு தெரியும். 512 பாட்டுக்கும் அப்படிதான் சரவணன் ஒரே முறையில தன்னுடைய கருத்தை எல்லாருக்கும் விளங்கும்படியான ஒரு அமைப்பில் வெளிப்படுத்துகிறார். ஒன்றொன்றும் இவர் கல்லை கோயிலில் கும்பிடுகிறார்கள் என்கிற உடனே ஒரு பதிவு செய்கிறார். எதுக்காக, அந்த கல் எப்படிப்பட்டது என்கிறது ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். அவர் தெருவில் போகிற பொழுது நாய் ஒன்றுக்கு இருக்கிறது எல்லாரும் நாம் பார்த்திருப்போம். ஒரு காலை தூக்கி கொண்டு அது ஒரு ஒயிலாக இருக்கும். அதை அவர் பதிவு செய்கிறார். நாய் நாடும் ஒரு கல்லை நாட்டியே சிறுநீர் கழிக்க ஒரு காலை தூக்கி கொண்டு அது அடிக்குமே அந்த கல் இருக்கிறதே, அதை பதிவு செய்கிறார். நாய் நாடும் ஒரு கல்லை நாட்டியே சிறுநீர் கழிக்க போய் அக்கல்லை பொதுமக்களும் நாடுவர்.
கோயிலின் நடு வைத்து கும்பிடத்தான் இந்தியாவில் தேயந்தான் வேறு உண்டா? இப்படி கும்பிடுறவங்க உலகத்துல யாராவது இருக்கிறானா? தேடி நீ சொல் தமிழான்னு ஒரு பதிவை செய்கிறார். அல்லும் பகலும் அரும்பாடாய் விளைத்திட்ட பாப்பான் அதுல ஊத்துறான், அதை ஒதுக்கிறார். உணவுப் பொருள் எப்படி செய்கிறானே, பஞ்சாமிர்தம் என்கிற பொருளை எல்லாவற்றையும் கலந்து அது மேலே போடுகிறான், பாலை ஊற்றுகிறான், பாலாபிஷேகம் என்கிறான், நெய்யை ஊற்றுகிறான், நெய் அபிஷேகம் என்கிறான், தயிரை ஊற்றுகிறான், இது தொடர்பாக இருக்கிற ததி அபிஷேகம் என்கிறான். இதெல்லாம் பொருள்களை எல்லாம் அப்படி வாரி வீணடிக்கிறதுக்காக ஒரு பதிவு செய்கிறார். அல்லும் பகலும் அரும்பாடால் விளைத்திட்ட நல்லுணவு பொருள்களை நட்டு வைத்த கல்லின் மேல் பொல்லா பார்ப்பனர் தாம் போட்டு பாடடிப்பாரே. எல்லாம் தமிழ் தலைகீழ் இந்தியாடா என் தமிழா. எல்லாம் இந்த நாட்டுல எல்லாம் தலைகீழாக இருக்கு. அவருக்கு பிடிக்காதது, தமிழன் தூங்கி கொண்டிருக்கிறான், விழிக்கவே மாட்டான், இந்த கவலை அவருக்கு இருந்தது, சரவணனுக்கு இருந்தது. ஆடு நனைகிறதாம் அழுகிறதாம் ஓனாய், நாடு உரிமையாகி 44 ஆண்டாய் போடுகின்றார் வாய்ப்பந்தல் புதிது புதிதாக. சூடுபட்டும் தமிழருக்கு சொரணை வரவில்லையே. இழப்பதற்கு உயிர் தவிர என்னடா இருக்கிறது? ஒரு இடத்துல கேட்கிறாரு, என்னடா நீ உன்னிடம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? உன்கிட்ட இருக்கிற உயிரை தவிர இழப்பதற்கு உயிர் தவிர என்னடா இருக்கிறது? புழக்கடை பக்கமாய் பொறுக்க வந்த வேற்றினத்தார் பழக்குலையாய் உனக்கு இருந்த பல்வேறு வளங்களைத்தான் வழக்கமான இந்திய வம்படைப்பால் பிடுங்கிய பின் இந்தியாவை காப்பாற்றி என்ன ஆக போகிறது? அவர் கேட்குற அழக பார்க்கணும். இந்தியாவை எல்லாம் பிடுங்கி காக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை காப்பாற்றி என்ன வரப்போகிறது? இந்த கோபம், அவருடைய கோபம் மிக தனிப்பட்டது. அது ஒரு எரிமலை கனல் போன்றது. மொழி ஒரு கருவி. மொழி என்னங்க? அதில் இருக்க மொழி பற்று, எல்லாம் மொழிதான். அது ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு ஊடகம், அது ஒரு கருவி. மொழி ஒரு கருவி. இதெல்லாம் பொது உலகக்காரன் சொல்றது. மொழி ஒரு கருவி, அதுல வெறி கூடாது, அன்பு கூடாது, பற்று கூடாது, அதெல்லாம் எல்லா மொழிகளையும் நாம் மதிக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சமன்மை பேசுகிற அந்த செய்தியை அவரு கோபம் வருகிறது. மொழி ஒரு கருவி என முட்டாளே, பன்றி உண்ணும் கழிமலமும் ஒரு கருவிதானோ? பன்றி சாப்பிடுதே மலம், அது கூட ஒரு கருவிதான்டா, அதுக்கு கருவிதானோ? காலை முதல் இரவு வரை வழித்து நீ உண்பதும் இழிவைத்தானோ? இந்த இழிவைத்தான் ஒன்று கொண்டிருக்கிறாயா? எழில் தமிழர் எங்களுக்கு பிறமொழி கருவி வேண்டாம். எங்களுக்கு பிறமொழி கருவி என்கிறது எங்களுக்கு வேண்டாம்டா. கருவி தானே அது, எந்த பிறமொழி கருவி எங்களுக்கு வேணாம், எங்க கருவி போதும் அப்படின்னு ஒரு பதிவு செய்கிறார். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற மன உணர்வுகள். இதை நம்ம ஆழமாக கவனிக்கானது. எவ்வளவு பெரிய உணர்வோடு அவர் இங்கே இயங்கி இருக்கிறார் என்று வியப்பாக இருக்கிறது. அவர் இந்தியாவை பிடிக்காது போல பாப்பானே பிடிக்காது. அதுக்கு அவருக்கு தெளிவான காரணம் தான் இருக்குது. அவனுடைய மிக கொடுமையான நடைமுறைகளை எல்லாம் உற்று பார்த்து குழந்தையிலிருந்து அவர் தெளிவாக இருந்தார். அடே ஏய் பார்ப்பனரே ஆர்ப்பரிக்காதீர், ஒரு பாட்டில் எழுதுறார். அடே ஏய் பார்ப்பனரே ஆர்ப்பரிக்காதீர், தடை செய்தோம் தமிழருக்கு தலை தூக்கா வண்ணம் என்று ஆர்ப்பரிக்காதீர். காற்று ஒருபோதும் கடக்காது ஒரே திசையில். அவர் என்ன எண்ணிருக்கார்? காற்று ஒரே திசையில் கடக்காது, காற்று ஒருபோதும் கடக்காது ஒரே திசையில், மாற்றி வீசும், மாற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இலக்கிய அழகு உடையது. வடநாட்டு அணை அவருக்கு பிடிக்காது. அதற்காக ஏராளமான பதிவுகளை அவர் பண்ணியிருக்கிறதுலாம் தனி அழகு. எத்தனை ஆண்டுகள், எத்தனை வேண்டுகோள், நத்துவதோ வட நாய்களை. இப்படி யாராவது ஒரு ஆசிரியர் சொன்னதுண்டா புதுச்சேரியில? எத்தனை ஆண்டுகள், எத்தனை வேண்டுகோள், நத்துவதோ வட நாய்களை. நாம் இனிமேல் புத்தனுக்கும் சினம் வரும், அவன் பொறி அறைந்தால் 3 முறை. ஒரு கண்ணத்தை காட்டுனா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்றோம். புத்தனாக இருந்தாலும் கூட 3 முறை அந்த பொறியில் அடிச்சா அவனுக்கும் கோபம் வரும் என்கிறது பதிவு செய்கிறார். இதெல்லாம் பேசி கொண்டிருக்க கூடாது என்று அவர் எண்ணியிருக்கிறார். மற்போர் புரியாது, மறுமலர்ச்சி காண்பது என்பது தற்கொலைக்கு சமமாகும். தாங்காது இனி சொற்போரை, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாண்டா, செயலுக்கு வாருங்கள் என்று பதிவு செய்கிறார். அவர் இந்தியா என்கிறது ஒரு தேசமே இல்லை என்கிற கருத்துடையவர். அவனி 56 தேசம் என்று கூத்துல சொல்லுவான். 56 நாடுகளாக இருந்தது. ஆங்கிலேயன் 300, இதெல்லாம் அவர் வரலாறு படித்ததனால் அவருக்கு தெளிவு இருந்தது. 300 ஆண்டுகளுக்கு முந்தி என்ன வேணும்?
சரி சரி சாமி, நீங்க இப்போ முடிங்க. ஒரு ஆசிரியராக இருந்தார் என்கிறதுக்கு, அவர் கணக்குல மற்றதுல எல்லாவற்றிலும் ஒரு தெளிவாக இருந்தவர் என்கிறதுக்கு, இது 56 நாடா இருந்ததுலான்னு ஒரு பதிவு செய்கிறார். 7 8 56 7 8 56 7 8 56 அப்படி எழுதுறார். 7 8 56 என்றிருந்த நாடுகளை பாழ்பட்டு போவதற்கா பாரதமாய் இணைத்து விட்டார். மூழ்கடித்தார் இந்தியாவை முறைகேடாய் கடன் வாங்கி. வாழ்வென்ன கிடக்கிறது வரட்டு இந்தியாவில், வரட்டு இந்தியனாய். இந்தியா துண்டானால் எவர் கூடயும் மூழ்காது. என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்களா, எவன் கூடயும் முடிந்து போகாது. இந்தியா துண்டானால் எவர் கூடயும் மூழ்காது. முந்திய 300 முன்னைய ஆண்டுகளில் சிந்திக்கும் நிலப்படத்தில் சேராதே தமிழ்நாடு, எந்த அடிப்படையும் இல்லையே ஒன்றிணைய என்று அவர் வருந்துகிறார். நாய் நுழைந்த வீடு என நந்தமிழ் நிலமாகிடவும், கோயில் கட்டி குடமுழுக்கு ஆட்டிடவும், காய்க்கும் மரமாய் நாம் கல்லடி படவும் தானா ஏய்க்கும் இவ்விந்தியாவில் ஓய்வில்லாது உழைக்கின்றோம் என்று நாமெல்லாம் இதுக்காகத்தானா உழைக்கிறோம். தலைகாய தமிழன் தண்டலுக்கு வடவனா, சிலை வணங்க தமிழன் சிலையாவது வடவனா, விளைவிப்பது தமிழன் விலை குறிப்பது வடவனா, இளையன் தமிழனே இன்னுமா நீ இந்தியன் என்று இந்த இளைஞர்களுக்காக எழுதுகிறார். கடன் போட்டோம் இந்திய கண்டத்தின் ஒருமைக்கெனில் உடன்பாட்டுக்கு ஒப்பாகும். ஒரு கறவை மாட்டின் வாய்ப்பாகம் அண்ணனுக்காம், வால்பாகம் தம்பிக்காம். ஆய்வீர் என் தமிழர்களே, அண்ணன் எவன் தம்பி எவன். முதலாளி சுரண்ட முழு உதவி அரசு தர, பதவிக்கும் பணத்துக்கும் படை மூன்றும் காப்பு தர, மதவெறியால் பார்ப்பனர்கள் மக்களை மடைமாற்ற, இதற்கு பெயர்தான் இந்திய தேசியமோ கேட்கிறார். நாம தப்பு கோட்டைன்னு சொல்லுவோமே, வேர்க்கடலை கோட்டையை தப்பு கோட்டைன்னு சொல்லுவோமே, அது விட்டு போகிற மண்ணிலேயே மறைந்திருக்கிற, எடுக்கிற பொழுது அது பிடுங்கி வருகிற பொழுது உள்ளேயே கிடக்கிறது தப்பு கோட்டைன்னு. இது அவர் எழுதுறதெல்லாம் ஒரு ஆசிரியர் என்ற முறையில தப்பிய வேர்க்கடலைகளாம், தலையறிந்த முண்டங்களாம், உப்புக்கும் போராத ஒவ்வொரு மாநிலமும் ஒப்பாரி வைக்க வேண்டும் ஓடி போய் தில்லியிலே, அப்பம் பங்கிடுமாம் வடவ குரங்கரசு. அந்த 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 குரங்கு, வடநாட்டு குரங்கு, வடநாட்டு அரசு, ஒன்றிய அரசு அப்பம் பங்கிடுமாம் அவ்வடவ குரங்கரசு. இப்படி எழுதவே முடியாது. இந்தியா ஒரு கழுகு என்கிறார். எந்த ஒரு நாட்டினிலும் இருந்திடுந்தான் பூசலுமே, வந்த சுவடு தெரியாமல் வழி அடைப்பாருமே நாட்டார். இந்தியா மட்டும் ஏறுமாறாம். ஏன் என்றால் கொந்தும் கழுகுக்கு கொண்டாட்டம் பிணந்தானே. பிணத்துக்கு எது கொண்டாட்டம்? பிணம் தானே, பிணம் போல இருக்கிறடா, கொந்திக்கிட்டே இருக்கிறான்டா என்று பதிவு செய்கிற அழகெல்லாம் மிக தனி அழகு. அவருடைய மனம் மிக மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது. அதுதான் பெரிய வியப்பு. ஆனா இனமானம், மொழிமானம், இனிய கலை பண்பாடு எனப்படும் உயிர் நோக்கும் என்றைக்கும் மனப்போக்கில் அனல் வீசிக்கொண்டேதான் அவை இருக்கும். உண்மையானவனுக்கு இந்த இனமானம், மொழிமானம், கலையினுடைய பண்பாடு, இது தொடர்பாக உயிர் நோக்கங்கள் எல்லாம் எப்பொழுதும் அலைவீசி கொண்டுதான் இருக்கும் என்று தன்னுடைய நிலையை சொல்கிறார். வெளியில தெரியாது, அவை இருக்கும். ஆர்த்தெழுந்தால் சினமாகி எதிரிகளை சிதைத்து விடும் சீரி. ஆனா நாம் தான் நமக்கு வழி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பதிவு செய்கிறார். நல்லவைக்கும் காலம் நாமே வகுத்தல் அல்ல. நல்லவை என்றால் நாமே தான் அதை வகுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை ஒரு விடிவு. நல்லவைக்கு காலம் நாமே வகுத்தலால் இல்லை ஒரு முடிவு. என் வல்லமை தமிழனே, தொல்லை தரும் அரசுக்கு தொல்லை தராவிட்டால் செல்லா காசடா நாம், செருப்பாய் தேய்ந்தாலும். இப்படி நூற்றுக்கணக்கான பதிவுகளை அப்பெருமகன் செய்திருக்கிறது. இந்த சாதி வெறி, மத வெறி என்கிறதுல மிக தெளிவாக இருந்தார். நான் கூட வழியிலே பார்த்து விட்டு சரவணன் செங்குந்தர் போட்டிருக்கிற பார்த்து கொதித்தோம். நாங்களெல்லாம் கொதித்தோம். அவர் சாதியை பற்றி நினைக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். சும்மா ஒரு 1-2 மணி சட்டிக்கு தப்பிய சாக்கில் நெருப்பு கட்டியில் விழுவதோ நாம், நெருப்பு கட்டியில் விழுவதோ நாம், கடைந்தெடுத்த மதப்புரட்டு குட்டி சுவரனில் முட்டினோம், பார்ப்பான் கீழ் செட்டி ரெட்டி செங்குந்தனாய் செருத்தோ நாம் சிறுபான்மையாய். செங்குந்தன் என்கிறது ஒரு சிறுபான்மையாக்கிற செய்திடா ஒரு இனத்தை என்று ஒரு பதிவு செய்கிறார்.
தமிழில் தான் படிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தமிழில் தான் சிந்திக்கணும். நூற்றுக்கணக்கில் வேற்று மொழி கற்றிடணும். மாற்று மொழி மூலம் சிந்தனை ஊற்றுக்கள் தோற்றம் பெறாது. மிகப்பெரிய அறிஞனுடைய நிலையில் சொல்றார். சிந்திக்கணும்னா அவனுடைய தாய்மொழியில் தான் நாம் மடையா சிந்திக்கணும். நூற்றுக்கணக்கில் வேற்றுமொழி கற்றிடனும் மாற்று மொழி மூலம் சிந்தனை ஊற்றுக்கள் தோற்றம் பெறாது. ஆழ்மனத்தில் வீற்றிருக்கும் ஆற்றல் மிகு தாய்மொழிக்கே தான் உண்டு அவ்வேற்றம். அந்த ஏற்றம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு என்று அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக, சிறந்த பாவலராக, ஒரு சான்றோராக, ஒரு தீய பழக்கங்கள் அறவே அற்றவராக, அவரெல்லாம் கற்பனையே பண்ணதில்லை. புகைக்கிறது, குடிக்கிறது என்கிறதெல்லாம் அவருக்கு என்னென்ன தெரியாது. தமிழினம், தமிழ்நாடு என்கிற அந்த இந்த முன்னேற்றங்களை பற்றிய எண்ணியவராக, பிராமணரை, இந்தியாவை பிழைத்து பொறுக்கி தின்னும் அரசியல்காரர்களை நேரடியாக வெறுத்தவராக, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவராக, அடிப்படையில் வள்ளல் மனம் கொண்டவராக அவர் என்று இல்லை. அவர் இருந்தார், அவர் இன்றில்லை. நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்கிறார். நாம் உள்ளவரை நம்முடைய உள்ளங்களிலே வாழ்வார். அதற்கு பிறகு தொடர்பாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வழியாக அவர் இருந்து கொண்டே இருப்பார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் கஸ்தூரி என்கிற ஒரு தெய்வம். 40-45 ஆண்டு காலம் அவரை பேணி புறந்து வளர்ந்து அவர் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது மருந்து சாப்பிட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி 40 ஆண்டு காலம் ஒரு பெரிய சாதனையை, ஒரு திறனை அவர் செய்து முடித்திருக்கிறார். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வந்திருந்தது அது இருந்து கொண்டே இருக்கும். உயர்ந்த பெருவாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். அது தொடர்பாக அதனுடைய குடும்பம் இருக்கிறது.